வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு நம்ம வந்து மினி பேன்கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். சிலருக்குலாம் வந்து மினிமலிஸ்டிக்காக எந்த ஒரு விஷயம் பார்த்தாலுமே ரொம்ப பிடிக்கும். லைக் வந்து மினி டாய்ஸ் பார்த்தா பிடிக்கும், மினி ஃபுட் பார்த்தா பிடிக்கும். குட்டி பசங்களாம் நம்ம வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி மினி பேன்கேக் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஆசைப்பட்டு சாப்பிடுவாங்க. ஸோ அது எப்படி செய்கிறது நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். ஒரு 1/4 கப்புக்கும் 1 ஸ்பூன் அதிகமாக வந்து நான் சர்க்கரை வந்து பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கடுத்து பேக்கிங் பவுடர் வந்து 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பேக்கிங் சோடா வந்து 1/4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது வந்து வெனிலா எசன்ஸ் நான் எடுத்திருக்கேன், ஒரு 1/2 ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் வர அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. 1/2 கப் வந்து மோர் எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு முட்டை, இவ்வளோதான் நம்மளுக்கு தேவைப்படும். அதுக்கடுத்து ஒரு பவுல் எடுத்து நம்ம வெட்டி இன்க்ரீடியன்ஸ்லாம் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் வந்து நான் மோர் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க 3 ஸ்பூன் அளவு நம்ம எடுத்துருந்த எண்ணெயை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வெனிலா எசன்ஸ் எடுத்தோம், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு முட்டையை வந்து நம்ம உடைச்சி போட்டுக்கலாம். இப்போ இந்த வெட்டி இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிப்போம். சப்போஸ் நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா நான் டெய்லி வந்து ஏதாச்சும் ஒரு ரெசிபி வந்து நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். உங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய ரெசிபி வந்து பிடிச்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ இந்த எண்ணெய், மோர், முட்டை, வெனிலா எசன்ஸ் இந்த 4 பொருளுமே வந்து நல்லா ஒன்று போல் மிக்ஸ் ஆகிட்டு வரணும். ஸோ நீங்கள் வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம 1 கப் மைதாவை ஆட் பண்ணிப்போம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க சர்க்கரை பவுடரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணுங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்து வச்சிருக்க பேக்கிங் சோடாவை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இந்த வெட் இன்க்ரீடியண்ட்டும் நம்ம சேர்த்துருக்க ட்ரை இன்க்ரீடியண்ட்டும் நல்லா வந்து ஒன்று போல மிக்ஸ் ஆகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேக் பேட்டரை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சப்போஸ் நீங்கள் இந்த கேக் பேட்டரை செய்யும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப திக்காக இருக்கு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பால் இல்லை தண்ணி ஊற்றி நீங்கள் கன்சிஸ்டன்சியை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்படி எடுத்து ஊற்றும் போது இந்த மாதிரி ஃப்ளோயி கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். ரொம்ப திக்காக இருந்தாலும் கேக் வந்து நல்லா வராது, ரொம்ப வாட்டரியாக இருந்துச்சுன்னா அதுவும் நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஃப்ளோயி கன்சிஸ்டன்சியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு அடுத்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு கவர் தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் உங்கள் வீட்டில் வந்து பால் பேக்கெட் கவர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் தாராளமாக எடுத்துக்கலாம். இல்லை இந்த மாதிரி நார்மலாக நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு பருப்புலாம் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு மிச்ச மீதி கவர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கவர் இருந்தாலும் ஓகே தான். அதை எடுத்து நீங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே நம்ம செஞ்சு வச்சுருக்க மாவு வந்து இதுக்குள்ளே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேக்கில் நம்ம எடுத்து வச்சுருக்க கேக் பேட்டரை வந்து நம்ம ஆட் பண்ணிப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம நல்லா வந்து எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ நான் எல்லா மாவுமே வந்து இந்த கவருக்குள்ளே நல்லா சேர்த்துட்டேன். இப்போ ஜஸ்ட்டு வந்து ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து இந்த மாதிரி டேப் பண்ணிக்கோங்க. எங்கேயாவது கட்டித்தன்மை அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா சரியாயிடும். டேப் பண்ணிவிட்டு எல்லாமே ஒன்று போல் கொண்டு வந்துங்க. ரொம்ப கிட்டத்தில் போயிட்டு இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் வந்து டைட்டாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். ரெடி பண்ணிவிட்டு இந்த கார்னரில் வந்து நான் கொஞ்சமாக வந்து ஒரே ஒரு இடத்துல சின்னதாக நான் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து பேன் கேக் செய்ய ஆரம்பிச்சிருவோம். இப்போ இந்த இடத்துல ரொம்ப சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இந்த அளவு தான் நான் கட் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப சின்னதாக நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவு கட் பண்ணால் போதும். இப்போ வந்து பேன் கேக்ஸ் வந்து நம்ம ஊற்ற ஆரம்பிச்சிருவோம்.
பேன்கேக்ஸும் வந்து நம்ம ஊற்றியாச்சு. இந்த பேன்கேக்ஸ் வந்து நீங்கள் சிம்மில் இருந்து மீடியமுக்கு நடுவில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா மேக்ஸிமம் நீங்கள் சிம்லே வச்சு செய்யுங்க. ஒரு 20 மினிட்ஸில் வந்து இது ஈஸியாக ரெடி ஆகிடும். ஏன்னா சிம்மில் வச்சோன்னா நம்மளுக்கு கலரே வந்து சூப்பராக வரும். ரொம்ப ஹையாக வச்சோன்னா இந்த பேன்கேக்ஸ் வந்து ஈஸியாக தீஞ்சிரும். ஸோ நீங்கள் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. அப்படி உங்களுக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சிம்லேருந்து மீடியமுக்கு நடுவில் வச்சுக்கோங்க. இப்போ எல்லா மினி பேன்கேக்ஸுமே வந்து நல்லா சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை எல்லாமே வந்து நம்ம திருப்பி போட்டுருவோம். இப்போ நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா நம்ம மினி பேன்கேக்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எல்லா பேன்கேக்ஸும் திருப்பி போட்டாச்சு. நீங்கள் திருப்பி போட்டுட்டு ஒரு 20 to 30 செகண்ட் வரைக்கும் இருந்தால் போதும். நீங்கள் உடனே வந்து நீங்கள் எடுத்துடலாம். ரொம்ப நேரம் நீங்கள் வெயிட் பண்ணணுன்ட்டு அவசியமே கிடையாது. ஃபர்ஸ்ட் இனிஷியலாக இந்த சைடு குக் ஆகும்போது தான் நம்ம வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இன்னொரு சைடு குக் ஆகுறதுக்கு ஒரு 20 to 30 செகண்ட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணால் போதும். இப்போ ரொம்பவே அருமையான மினி பேன்கேக் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் மாவு வந்து இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம இன்னொரு பேட்ச் போட்டு எடுத்துடலாம். அதே மாதிரி இந்த பேனுக்கு நடுவில் இருக்கிறதுலாம் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சீக்கிரமாக எடுத்துருங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப சீக்கிரமாக குக் ஆகிடும். இந்த ஓரமாக இருக்கிறதுலாம் கம்பேர் பண்ணும்போது இந்த நடுவில் இருக்கிறது வந்து ரொம்ப சீக்கிரமாக குக் ஆகிடும். ஸோ அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் இருக்கிறத எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லா கேக்குமே வந்து திருப்பி போட்டாச்சு. மேக்ஸிமம் ஒரு 30 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் எடுத்துடலாம். இப்போ நீங்கள் அதிகமாக குக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னு நான் சொல்கிறேன். இப்போ இங்கே வந்து ஓரளவு கலர் ஆயிருக்கு. நீங்கள் வந்து 30 செகண்ட் மேலே வச்சிங்கன்னா இந்த இடம்லாம் வந்து தீஞ்சு போயிடும். அதனால தான் நீங்கள் வந்து கரெக்டாக 30 செகண்ட்ஸ் வைங்க அப்படின்னு சொல்கிறது. அதுக்கு மேலே நீங்கள் வைக்க தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி வந்து கேக் ஒரு பக்கம் குக் ஆகும்போதே இந்த சைடும் வந்து மேக்ஸிமம் குக் ஆகிடும். இது ஜஸ்ட் நம்ம திருப்பி போட்டு ஒரு 30 செகண்ட் வெயிட் பண்ணிட்டு எடுத்துடலாம், அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து மினி பேன்கேக்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். உங்களுக்கு இப்படியே சாப்பிட பிடிக்குதுன்னா நீங்கள் இப்படியே சாப்பிட்ருங்க. இல்லைனா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பேன்கேக் எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் வந்து சாக்லேட் சிரப் இருந்ததுன்னா சாக்லேட் சிரப் எடுத்துக்கோங்க. இல்லைனா வந்து நீங்கள் டைரி மில்க் சாக்லேட்டை வந்து நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து லைட்டாக இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இன்னொரு பேன்கேக் மினி பேன்கேக்கை இப்படி வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சீரியஸாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பரான மினி பேன்கேக் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து இதை ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். கீழே போயிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம OMG சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ காய்ஸ்.